சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் முத்து வந்து கால் டாக்ஸி விட்டு போயிட்டுருக்காரு. அப்போ இதில் இருக்க ஒருத்தர் இதில் இறக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய கடை உங்கள் கடையா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு உள்ள போகிறாங்க. அப்போ 2 ரவுடி பசங்க வந்து அவரை மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ முத்து அடித்து விரட்டிடுறாரு அவரை. அப்போ என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் என் பையன் கூட அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகலான் இருக்கேன், இந்த கடையை விற்றுட்டு போகலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தான் இந்த ரவுடி பசங்க வந்து மிரட்டிட்டு கேட்டு போகிறாங்க, ரேட்டு குறைவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ முத்தும் வீட்டுக்கு வர்றாரு. இப்படி மனோஜுக்கு ஒரு கடை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு. அப்போ ரோஹிணி வந்து உங்கள் லெவலுக்குலாம் ஒன்றும் பார்க்காண்டா, நீங்கள் பார்த்தா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க. அவர் யாருக்கும் தப்பாலாம் எதுவுமே பண்ண மாட்டார், அவர் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாரு அப்படிங்கிற மாதிரி மீனா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன உங்கள் அண்ணன் மேலே உங்களுக்கு ரொம்ப பாசம், அவங்க எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கடையை பார்த்து கொடுத்துட்டு எங்கள் அப்பாவுக்கு தேவையுள்ள வட்டியோட வாங்கி கொடுத்துடலாம்ல, அதுக்கு தான் நான் அப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே அந்த கடையை பார்க்க போகிறாங்க. அப்போ ரொம்ப நல்ல பெரிய கடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சரி வா பேசலாம் ஓனர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ரோஹிணி சொல்கிறாங்க, நாங்கள் அந்த வேலையை பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது.